வணக்கம். இந்த சுவாரஸ்யமான புதிய அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல ரொம்பவே பிரபலமான ஒரு ஆன்மீக அறிவிப்பு பலகைய, அதாவது ஒரு ஜீவநாடி செய்திய எந்த ஒரு மத சார்பும் இல்லாம ரொம்ப தர்க்க ரீதியாகவும் நடுநிலையாகவும் நாம டீகோட் பண்ண போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு படமும் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவதாக சித்தரின் செய்தி, இரண்டாவதாக அந்த புனிதமான இடம், மூன்றாவதாக இதற்கான துல்லியமான ஜோதிட நேரம், நான்காவதாக தேவர்களின் வருகை, அப்புறம் இறுதியா வாக்களிக்கப்பட்ட அந்த ஒளிவட்டம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த முழுமையான ஜீவநாடி அறிவிப்பு போஸ்டரா கொஞ்சம் பாருங்க. பார்த்த உடனே இதுல நிறைய கலர்ஸ், தெய்வங்கள், எழுத்துக்கள்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா கவலையே வேண்டாம். இதை நாம பகுதி பகுதியா பிரிச்சு அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தங்களையும் அவங்க முன்வைக்கிற ஆன்மீக கருத்துக்களையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். முதல் பகுதி, சித்தரின் செய்தி. இது உண்மையிலேயே யாருடைய வாக்கு? இந்த போஸ்டர்ல ஜீவநாடி வாக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஜீவநாடி அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு உயிருள்ள தீர்க்க தரிசனம். அதாவது நேரடியா அந்த ஸ்பாட்ல வழங்கப்படுற ஒரு ஜோதிட செய்தி. இங்கே இது மாமுனிவர் அகத்தியரோட நேரடியான உயிருள்ள செய்தியா முன்னிறுத்தப்படுது. ஆரம்பத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அதிகாரத்தை உருவாக்குது. இது ஏதோ பழமையான ஏடு கிடையாது, நேரா உங்ககிட்ட பேசுற வாக்கு அப்படிங்கறதான் இதோட மைய கருத்தே. சரி, இதுல உண்மையில யார் பேசுறாங்கன்னு கவனிச்சீங்கன்னா அதுல தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இது ஒரு தனிநபரோட குரல் கிடையாது. முதல்ல ஓம் அகத்தீசாய நம அப்படின்னு அகத்தியரை வணங்கி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இது அகத்திய பெருமானின் ஜீவ நாடி வாக்குனும் கரூரார் சித்தர் உரைத்த வாக்குனும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சித்தனருள் 1859 அப்படிங்கிற தலைப்பு வேற இருக்கு. சோ இந்த செய்தி பல ஆன்மீக குரல்களோட ஒரு சங்கமமா இருக்கிறத நாம பார்க்க முடியுது. அடுத்து இரண்டாவது பகுதி, புனிதமான இடம். இது எங்க நடக்குது? இந்த கருப்பு நிற பட்டைய கவனிச்சிங்களா? கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு அப்படின்னு அதுல ரொம்ப பெருசாவே எழுதியிருக்காங்க. இந்த ஒரு வரி ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனத்தையும் எங்கோ வானத்துல நடக்கிறதா சொல்லாம ஒரு குறிப்பிட்ட பௌதிக இடத்தோட, அதாவது நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலோட ரொம்ப உறுதியா இணைக்குது. இது மக்களை ஒரு குறிப்பிட்ட புவியியல் இடத்துக்கு வரவழைக்கிற ஒரு நேரடியான வழிகாட்டல்னு சொல்லலாம். இப்போ இந்த அழகிய ஓவியத்துல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. மேல இருக்கிற எழுத்துக்கள் எந்த இடத்தை சொல்லுதோ அது அப்படியே நம்ம கண் முன் நிறுத்துது இந்த படம். கோவிலோட கருவறைக்கு முன்னாடி ஒரு சித்தர் அமைதியா உட்கார்ந்திருக்க, அவரை சுட்டி பக்தர்களும் முனிவர்களும் தெய்வங்களும் கூடி வணங்கி நிக்கிறத இந்த ஓவியம் செம்மையா காட்டுது. உரை சொல்றத அப்படி ஒரு விஷுவலா மாத்திருக்காங்க. மூன்றாவது பகுதி, ஜோதிட நேரம். இது எப்போ நடக்கும்? இடம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா எப்போ? அதுக்கு ஒரு கச்சிதமான பிரபஞ்ச டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க. எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிடர் ரீதியா நேரம் ரொம்ப துல்லியமா குறிக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர சீரமைப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா குறிக்குது. பொதுவா நாம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியம்னா என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த உரையில சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிற வார்த்தைகள் சிவப்பு நிற எழுத்துக்கள்ல அடைப்புக்குறிக்குள்ள 2 முறை ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத வாசிக்கிற பக்தர்களுக்கு இதுதான் நீங்க செயல்பட வேண்டிய மிக முக்கியமான தகவல் அப்படிங்கிறத உணர்த்தவே இப்படி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. நான்காவது பகுதி, தேவர்களின் வருகை. இங்க யார் யாரெல்லாம் வரப்போறாங்க? இந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன நடக்கும்னு போஸ்டர்ல சொல்லிருக்காங்க தெரியுமா? மனிதர்களோடு மனிதர்களாக தேவாதி தேவர்களும் தேவேந்திரனும் சித்தர்களும் அங்க வருவாங்கன்னு உரை சொல்லுது. அதை மெய்ப்பிக்கிற மாதிரிதான் ஒளி வீசும் தெய்வச் சிலைகளும் முனிவர்களும் சாதாரண பக்தர்களோடு இணைஞ்சு நிக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இது விண்ணும் மண்ணும் இணையிற ஒரு காட்சியை நமக்கு உருவாகப்படுத்துது. இதோ கருவூரார் சித்தரோட செய்தியிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட ஒரு அருமையான வரி. கரூரிலே தங்கியிருக்கின்றேன் அழகாகவே, வருவோருக்கெல்லாம் ஆசீர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இந்த வரியை கொஞ்சம் கவனிங்க. இதுவரைக்கும் பொதுவா பேசிக்கிட்டு இருந்த உரை சடனா நான் அப்படிங்கிற தன்மைக்கு மாறுது. பக்தர்களை நேரடியாக ஈர்க்கிற வகையில ரொம்ப பர்சனலான அன்பான ஒரு துணியில இந்த வார்த்தைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இறுதியா 5வது பகுதி, ஒளிவட்டம். அந்த இறுதி வாக்குறுதி என்ன? இந்த உரையோட கடைசி வரியை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா அதுல ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதி இருக்கு. அந்த குறிப்பிட்ட சித்திர மாத அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு சித்தர்கள் அங்க ஒரு ஒளிவட்டமாக அனைவருக்கும் ஆசிகளை வழங்குவார்கள்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம் கிடையாது, பக்தர்கள் நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு ஒளிரும் காட்சியை உறுதியளிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு.
சோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான தகவல் என்னன்னா பக்தர்களுக்கு வழங்கப்படுற இந்த இறுதி வாக்குறுதிகள் தான். ஷார்ட்டா சொல்லணும்னா சித்தர்கள், தேவர்கள், இந்திரன் அங்க இருப்பாங்க. கரூரார் தொடர்ந்து ஆசைகளை வழங்குவாரு. அஸ்தம் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஒளிவட்டம் தோன்றும். அப்புறம் ரொம்ப முக்கியமா அங்க வர அனைவருக்குமே முழுமையான ஆசிகள் கிடைக்கும்னு இந்த போஸ்டர் உறுதியளிக்குது. இது கண்டிப்பா மக்களை ஒன்று திரட்டுற ஒரு பவர்ஃபுல்லான அழைப்பு தான். இந்த அலசலோட முடிவுல நமக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஜோதிட நேரத்துல நடக்கிறதா சொல்லப்படுற இது போன்ற அறிவிப்புகள் அந்த பகுதியோட நம்பிக்கைகளை, கோயில் மரபுகளை, அப்புறம் சித்தர்கள் பத்தின மர்மங்களை எப்படி வடிவமைக்குது? ஜோதிடம், தீர்க்க தரிசனம், சமூக மரபு இது எல்லாத்தையும் ஒரே ஒரு போஸ்டர் எப்படி இவ்வளவு சூப்பரா இணைக்குது அப்படிங்கிறது உண்மையிலே வியப்பு தான் இல்லையா? இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு செம்ம சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.